ஹாய் மக்களே, விஷன் 360 வழியா நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 நாட்களுடைய நெருக்கத்தில் வந்துட்டோம். இன்னைக்கு அடுத்த பிளான் என்ன, வாட் இஸ் மை நெக்ஸ்ட் பிளான், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு கம்பெனியை தொடங்கிட்டோம், சிறப்பாக பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு வந்துட்டோம். நல்லபடியாக அந்த கம்பெனிலையும் வந்துட்டு என்ன செய்கிறோம், ஒரு சக்ஸஸை நோக்கி கொண்டு வந்துட்டோம். அதில் இருந்தக்கூடிய இடர்பாடுகளை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உழைப்பினாலையும் திறமையினாலையும் நம்மளுடைய அடுத்த கட்ட நம்மளுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய திட்டங்களாலையும் என்ன பண்ணோம், அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு இன்னைக்கு கம்பெனியை அட்லீஸ்ட் ஓரளவு நம்ம கம்பெனி நல்லபடியாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம். இங்கே நம்மளுடைய அடுத்த பிளான் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனி தான் ரெடி ஆகிடுச்சப்பா, இதுக்கப்புறம் நம்ம எனக்கு என்ன பெரிய அடுத்த பிளான் இருக்க போகுது, சூப்பராக அப்படியே அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம மறுபடியும் மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணுறோம். ஒரு கம்பெனியோட ஓனராக இருந்துட்டு நாம் ரிஸ்க் எடுக்காமல் சும்மா உட்காந்துருக்கோம் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஓரளவு கம்பெனி ரெடி ஆனதுக்கப்புறம் புது புது விஷயங்களை ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க், நம்மளை அதிகபட்சம் பாதிக்காத ரிஸ்க்குகளை எடுக்கணும். கம்பெனி இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அடிக்கடி ரிவ்யூ பண்ணணும். என்னுடைய கம்பெனி எந்த இதில் இருக்குது, எந்த மாதிரியான இடத்துல இருக்குது, எவ்வளோ வருமானத்தை கொடுக்குது, அந்த வருமானம் வந்துட்டு போதுமானது அளவு இருக்குதா, எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த பிளானை இது பண்ணணும். ஸோ வேறொரு புது பிஸ்னஸில் ட்ரை பண்ணலாமா, ஒரு கால்குலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இன்னொரு புது பிஸ்னஸை ட்ரை பண்ணலாமா, இல்லை இதையே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னொரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு என்ன செய்யலாம், ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தயாரித்து அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செய்யணும். இதோட அவசியம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம் எப்பவும் ஒரு சமதளத்தில் போயிட்டு இருக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்படின்னா நாம் மேல் நோக்கி போகணும்னு முயற்சி பண்ணினா மட்டும்தான் குறைந்தபட்சம் நம்மளுடைய வண்டி சமதளத்திலேயாவது போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சமதளத்தில் தானே போகிறோம், நம்ம இப்படியே போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது நமக்கு தெரியாமலே என்ன செய்யும், அது கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய எண்ணமும் பார்வையும் எப்போதும் எப்படி இருக்கணும்னா மேல் நோக்கி இருக்கணும். அதற்கான திட்டங்களை சரியாக செயல்படுத்தணும். குறிப்பாக நாம் எச்சரிக்கையோடு நமக்கு தேவையான அடிகளை மெல்லமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா ஒரு தொழில் முனைவோர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துடைய பாதிப்பும் அப்படிங்கிறது உங்களை சார்ந்தது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் சார்ந்ததாகிடும். ஏன்னா ஒரு தொழில் முனைவோருக்கு அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அவங்க யாருக்கிட்டெல்லாம் இவர் சப்ளையராக இருக்காரோ, இல்லை யாருக்கிட்டெல்லாம் மென்டாராக இருக்கிறாரோ, இவரை நம்பி யாரெல்லாம் புதிய புதிய விஷயங்களை செய்யறதுக்கு அடுத்தடுத்து ஆயத்தம் ஆகுறாங்களோ, இவருடைய தொழில் கூட்டாளிகளாக யார் இருக்கிறாங்களோ எல்லாருக்கு மேலேயும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கம்பெனியை ரிவ்யூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளான் நினச்சி என்ன செய்யுங்க, புதிய விஷயங்களை முன்னெடுங்க. உங்கள் கம்பெனியோட ப்ராக்ரஸில் அதிகம் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரிய வளர்ச்சி அடையினாலும் கூட வீழ்ச்சி இல்லாமல் உங்கள் கம்பெனி தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் இருக்கும். நாளைக்கு வேறொரு விஷயத்தோட உங்கள் கூட சந்திக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.